ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து மேக்னட்டிசம் லெசன்ற ஃபோர்ஸ் பிட்வீன் டூ லாங் பேரலல் கரண்ட் கேரிங் கண்டக்டரை வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இங்கே வந்து எப்படி இருக்குது, டூ பேரலல் கரண்ட் கேரிங் கண்டக்டர் இருக்குது. முன்னாடி நம்ம பார்த்தது ஒரே கண்டக்டர், இங்கே வந்து 2 கண்டக்டர் இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஏன்னா கொஞ்சம் ஒரே ஒரு டாபிக் தான் இங்கே வந்து கொஞ்சம் மிஸ் ஆகும், எல்லாருக்கும் குழப்பமாகும். நான் அதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோவில். சரி, ரைட். இப்போ நம்ம இங்கே வந்து ஒரு 2 கண்டக்டர் இருக்குது. சரிங்களா? இந்த 2 கண்டக்டரில் வந்து இந்த ஏ கண்டக்டர், இது பி கண்டக்டர்னு வச்சுக்கோ. இதில் பாஸ் ஆகிற கரண்ட் வந்து என்ன அப்படின்னா, இது வந்து I1, இதில் பாஸ் ஆகிற கரண்ட்டு I2 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு கண்டக்டரில் கரண்ட் பாஸ் பண்ணும்போது அங்கே என்ன ப்ரொடியூஸ் ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா, ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிளாக ப்ரொடியூஸ் ஆகுது. ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ இந்த ப்ரொடியூஸ் ஆன மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்கே போய் படுது, பி கண்டக்டரில் போய் படுது. அதாவது பி கண்டக்டரில் போய் படுது. ஓகேங்களா? இந்த கண்டக்டர் ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா ஆர். ஓகேவா? எப்படி இதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஈக்குவேஷன், அதாவது உங்களுக்கு இந்த ஃப்ளெமிங் தம் ரூல் தெரியும்ல? ஓகே, தம் ரூல் தெரியுமா? தம் ரூல் நம்ம இங்கே எடுத்துக்கலாம். ரைட்டு. தம் ரூல் என்னது, இங்கே சார்ஜுக்கு பதிலாக நீங்கள் ஒயரை வச்சுக்கோங்க. இப்போது தம் வந்து எந்த பக்கம் ஃபேஸ் ஆகிருக்கு, மேலே ஃபேஸ் ஆகிருக்கு. இப்போது கரண்ட்டோட டைரெக்ஷனும் எப்படின்னா மேலே ஃபேஸ் ஆகிருக்குன்னு வச்சுக்கோ. ஓகேவா? கரண்ட்டோட டைரெக்ஷனும் மேலே ப்ளஸ் ஆகிருக்கு. அப்போ இந்த ஃபிங்கர்ஸ் எப்படி இருக்குன்னா ரைட் டு லெஃப்ட் இருக்குது, ரைட் டு லெஃப்ட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இதோட டைரெக்ஷன் எப்படி போடணும் அப்படின்னா ரைட் டு லெஃப்ட்டு. இதோட டைரெக்ஷன் எப்படி போடுறேன், ரைட் டு லெஃப்ட்டு போட்டாச்சு. ஓகேவா? டைரெக்ஷன் வந்து ரைட் டு லெஃப்ட். ஓகே, இப்போ எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரெக்ஷன் நான் சொன்னேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரைட்டா? இது மேலே இவர் தேவைப்பட மாட்டார். ரைட். அடுத்து இங்கே இது இந்த டயக்ராமே நீங்கள் அப்படியே பர்பண்டிகுலராக நிற்க வச்சுட்டீங்க. அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா, இங்கே இந்த கண்டக்டர் தான் என்னது, ஏ. இந்த கண்டக்டர் தான் ஏ, இந்த கண்டக்டர் தான் என்னதுன்னா பி. நிற்க வச்சாச்சு. ஸ்ட்ரெயிட்டாக மேலேருந்து பார்க்குறீங்க. இப்போ இதில் பாஸ் ஆகிற கரண்ட் என்னது, I1, இதில் பாஸ் ஆகிற கரண்ட்டு I2. ஓகேவா? இப்போ டைரெக்ஷன் எப்படி இருக்குது, ரைட் டு லெஃப்ட் இருக்குது. நான் இப்போ இந்த I1 தானே ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ I1 ப்ரொடியூஸ் ஆனால் இதோட டைரெக்ஷன் எப்படி இருக்குது பாருங்கள். அதாவது ரைட் டு லெஃப்ட்டு. இது ஃபுல்லாக இது சுற்றி என்ன ஆகுதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ரைட் டு லெஃப்ட் இந்த டைரெக்ஷனில் ப்ரொடியூஸ் ஆகுது. அது ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷன் வச்சுக்கோங்க. ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷன். ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு புரியறதுக்காக சிம்பிளாக ஒரு டயக்ராம் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. அதாவது இப்போ நீங்கள் இந்த டயக்ராம் நம்ம எப்படி பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, நேராக பார்த்துருக்கோம், மேலேருந்து பார்த்துட்ருக்கோம். அப்போது இதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி பாஸ் ஆகுது, ஆன்டி கிளாக் வைஸில் பாஸ் ஆகுது. ரைட்டா? ஆன்டி கிளாக் வைஸ் உள்ள பாஸ் ஆகுது. இப்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னா பாருங்கள், இதோட டைரெக்ஷன் எப்படி இருக்கும், இது B1. அதாவது I1ல் இப்போ I1னால் கரண்ட் I1னால் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து என்னது இங்கே B1. ஓகேவா? B1 டைரெக்ஷனு இப்படி இருக்கும். இதே மாதிரி B1 டைரெக்ஷன் வெளியே இருக்கும். அதே மாதிரி B1 டைரெக்ஷன் இந்த சைடு இருக்கும். ஓகேவா? இப்போ அடுத்து இதில் ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகும். இதோட ஃபோர்ஸ் எந்த சைடு இருக்கும் அப்படின்னா F2 டுவார்ட்ஸ் I1 இருக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் அதை ஃபோர்ஸ்லாம் இங்கே தேவையில்லை. இப்போ நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரெக்ஷன் தான் தேவை. இப்போ இது ஆன்டி கிளாக் வைஸ். இது எப்படி போகுது, ஸ்க்ரீன் உள்ளே போகிற மாதிரி நினச்சிக்கோங்க. இந்த டயக்ராம் வந்து ஸ்க்ரீன் உள்ளே போகுது. இப்போ இது வந்து நம்ம ஸ்க்ரீன் உள்ளே போகிறோம். அப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னா ஸ்க்ரீன் உள்ளே போகுது. இந்த I2வில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு B1 வெக்டர் வந்து ஸ்க்ரீன் உள்ளே போகுதுன்னு நினச்சிக்கோங்க. ரைட்டா? இப்போ ஸ்க்ரீன் உள்ளே போகுதுன்னா நான் இங்கே ஒரு ஆக்சிஸ் வரைகிற பாருங்க. ஸ்க்ரீன் உள்ளே போகுது. இப்போ ஸ்க்ரீன் வெளியில் இருக்கிற ஆக்சிஸ் தான் எக்ஸ் ஆக்சிஸ். இது பாரு, இதுக்கு தான் ஸ்க்ரீன் வெளியில் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. இது உள்ளே போச்சுன்னா இதுதான் உள்ளே போகுது. அப்போ இது எப்படி உங்களுக்கு இப்படியா இருந்தால் புரியாது, இருங்க ஒரு நிமிஷம். இந்த டைரெக்ஷனில் வரைஞ்சா புரியும். இது ஸ்க்ரீன் வெளியில் இருக்குது. ரைட்டா? இப்போ அந்த டைரெக்ஷன் எப்படி இருக்குது, உள்ளே போதா? அப்போ இதுதான் B1. ஸ்க்ரீனுக்கு உள்ளே போகுது. இதுதான் பாயிண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன் நமக்கும் இதான் ஸ்க்ரீனு. இது ஸ்க்ரீன் வெளியில் இருக்குது. இது எக்ஸ் ஆக்சிஸ்னால் இது மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ் தானே. வெளியே வருது, இது எக்ஸ் ஆக்சிஸு. உள்ளே போச்சுன்னா மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு நான் சொல்கிறேன். ஓகே? அதே மாதிரி இது எக்ஸு,
அதே மாதிரி நான் எதை என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒய், இது எக்ஸு, இது ஒய், இந்த பக்கம் இருக்குது என்ன இருக்குது மைனஸ் ஒய். அப்படியே இது இது பின்னாடி இருக்குது, அதாவது ஸ்க்ரீன் உள்ளே போகுது, ஸ்க்ரீன் மேலே, அதாவது இதுக்கு இன்னொரு டைரெக்ஷன் இருக்குது என்ன அப்படின்னா இசட், இன்னொரு டைரெக்ஷன் இது இசட் டைரெக்ஷன். இப்போது இது எக்ஸு, இது மைனஸ் எக்ஸ் உள்ளே போகிறது. இப்போ வெளியே வர்றது என்னதுன்னா, வெளியே வந்தால் ப்ளஸ் எக்ஸ், உள்ளே போனால் மைனஸ் எக்ஸ். இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. உள்ளே போனால் மைனஸ் எக்ஸ், வெளியே வந்தால் ப்ளஸ் எக்ஸ். ஓகேவா? இப்போ இந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த B1என்ற மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி போகுது, உள்ளே போகுது ரைட்டா. அப்போ உள்ளே போனால் இது என்னது மைனஸ் எக்ஸ் டைரெக்ஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த டயக்ராமை B2, அதாவது இந்த I2 பாயிண்ட்டை சுற்றி வரைஞ்சோம் அப்படின்னா, இந்த B2ன்றது I2வால் ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட் வந்து B2. அப்போ அது எப்படி இருக்கும், வெளியே வரும். அப்போ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ். B1னா மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ், B2னா ப்ளஸ் எக்ஸ் ஆக்சிஸ். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிங்க. ஓகேங்களா? ரைட்டு. அடுத்து இதுக்கு நம்ம இந்த இந்த அடுத்த ஒரு டயக்ராம் போட்டுடலாம். என்ன டயக்ராம் அப்படின்னா, இதே டயக்ராம் தான் பாருங்கள், 2 கண்டக்டர் இருக்குது. இந்த இதில் என்ன இருக்குது அப்படின்னா, அதாவது நம்ம இதை பாயிண்ட்டாக வச்சுப்போம். ஓகேங்களா? நம்ம இதை பாயிண்ட்டாக வச்சுப்போம். அப்போ இதை பாயிண்ட்டாக வச்சோம் அப்படின்னா, இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்வெர்ட்ஸாக இருக்குது. மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்வெர்ட்ஸாக இருக்குது. அதே நான் இந்த பாயிண்ட்டை வந்து நான் இங்கே வரைஞ்சேன் அப்படின்னா, இந்த B2ன்ற பாயிண்ட் என்ன இருக்குன்னா அவுட்வர்ட்ஸாக இருக்கும். B2ன்ற பாயிண்ட்டு அவுட்வர்ட்ஸு. அப்போ இது B1, இது B1 வெக்டாரு, இது B2 வெக்டார். இது வந்து எப்படி இருக்கும், அவுட்வர்ட்ஸாக இருக்கும். அவுட்வர்ட்ஸ். இதில் பாஸ் ஆகிற கரண்ட் என்ன சொல்லியிருக்கேன், I1, இதில் பாஸ் ஆகிற கரண்ட்டு I2. அதே மாதிரி இது A, இது B. ஓகேவா? இதுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னது R. அதே மாதிரி இவங்க கிரியேட் அட்ராக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்னதுன்னா, இது இந்த ஃபோர்ஸ் இந்த சைடு இருக்கும், ஃபோர்ஸ் வந்து ஒன்று ஆப்போசிட். ஓகேவா? ரைட். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே ஸ்மால் லென்த்து DLன்ற ஒரு லென்த் எடுக்கிறோம். இந்த 3 டயக்ராமும் நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறது நல்லா புரிஞ்சுக்கணும். B1னா இன்சைடு, B2னா அவுட் சைடு. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து இதுக்கு போயிடலாம். ரைட். இப்போ டெரிவேஷன் பார்ட்டுக்கு வந்துட்டோம். டெரிவேஷன் பார்ட்டில் என்ன அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு கரண்ட் I1, அதாவது I1னால ஏற்படக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னது B1. மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு கரண்ட்டு I1 இல்லை ரைட், கரண்ட்டு I1. இப்போ இது I1னால ஏற்படுற மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னது B1. மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதாவது நம்ம இந்த ஈக்குவேஷன் படிச்சிருப்போம், மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆஃப் அ லாங் சாலினாய்டு அப்படின்ற ஒரு ஈக்குவேஷன். மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆஃப் அ லாங் சாலினாய்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்சைடு லாங் சாலினாய்டு அப்படின்னு ஒன்று பார்த்துருப்போம். ஓகேவா? அப்போ இந்த ஈக்குவேஷன் எங்கேருந்து வந்தது அப்படின்னா, B1 ஈக்குவல் டு μ0 I/2πr. இது ஈக்குவேஷன் ஏற்கனவே நம்ம போட்டிருப்போம், நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள். ரைட்டு. கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா எந்த ஈக்குவேஷனில் போட்டிருப்போம் அப்படின்னா 2πr. எந்த ஈக்குவேஷனில் போட்டிருப்போம், எந்த ஈக்குவேஷன் பாருங்கள், அதாயிட்டு ஆம்பியர் சர்க்யூட் இல்லாத மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு கரண்ட் கேரிங் ஒயர் இன்ஃபைனைட் லென்த் யூஸிங் ஆம்பியர் எல்லாம்னு போட்டிருப்போம். ரைட்டா? அதோட ஈக்குவேஷன் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். அதாவது ஒரு ஒயரில், இன்ஃபைனைட் ஒயரில் வந்து கரண்ட் வந்து பாஸ் ஆகுது. அப்போ அங்கே கிடைக்கிற வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ தான் என்னது B1 ஈக்குவல் டு μ0 I/2πr. இப்போ நீங்கள் இங்கே எங்கே சார் நம்பர் போடணும் அப்படின்னா, நான் கரெக்டாக சொல்லி தரேன் பாருங்கள். இங்கே B1 போட்டிங்களா, B1ல் இருக்கிற, அதாவது யாரால் ப்ரொடியூஸ் ஆகுறாங்க, I1னால ப்ரொடியூஸ் ஆகுது. B1 கரண்ட் யாரால் ப்ரொடியூஸ் ஆகுது, I1னால ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ P1 கரண்ட் நான் என்ன சொன்னேன், இன்வெர்ட்ஸ்னு சொன்னேன். என்ன டைரெக்ஷனு, மைனஸ் எக்ஸ் டைரெக்ஷன். மைனஸ் எக்ஸ் டைரெக்ஷனோட டைரெக்ஷன் என்னது அப்படின்னா, வெக்டர் என்னதுன்னா, யூனிட் வெக்டர் என்னதுன்னா மைனஸு I கேப். ஓகேவா? இங்கே அடுத்து லொரன்ஸ் ஃபோர்ஸ் ஈக்குவேஷன் இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, லொரன்ஸ் ஃபோர்ஸ் ஈக்குவேஷன் DF வெக்டார் ஈக்குவல் டு பாருங்கள், என்ன நம்மளுக்கு ஈக்குவேஷன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஈக்குவேஷன் போட்டிருப்போம், அதில் வந்து நடுவில் இருந்து இந்த ஈக்குவேஷன் எடுத்திருப்போம். அதாவது IDL கிராஸு B வெக்டார் எங்கே போட்டோம், ஃபோர்ஸ் ஆன கரண்ட் கேரிங் கண்டக்டரில் போட்டோம். ஃபோர்ஸ் ஆன கரண்ட் கேரிங் கண்டக்டர். பாருங்கள், இங்கே B1 போட்டிருக்கீங்க. அடுத்த ஈக்குவேஷன் நீங்கள் எழுதுறீங்கன்னா அந்த ஈக்குவேஷன் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ இங்கே என்ன பண்ணணும், B1ன்னு போடுங்க.
B1 போட்டாச்சு. இப்போ இந்த B1 மேக்னெட்டிக் ஃபீல்டு எது மேலே போய் படுது, அதாவது எந்த இது மேலே, எந்த லென்த்து மேலே போய் படுதுன்னா, இல்லை ரெண்டாவது பின்ற லென்த்தில் போய் படுது. அந்த பின்ற லென்த்தில் எந்த கரண்ட் பாஸ் ஆகுது, I2 கரண்ட் பாஸ் ஆகுது. பாருங்க, B1 இங்கே போட்டாச்சு. யாரால் ப்ரொடியூஸ் ஆகுது, I1ஆல் ப்ரொடியூஸ் ஆகுது. அடுத்த ஈக்குவேஷன் எழுதுகிறோம். அப்போ B1 வச்சு தான் எழுதணும். அப்போ தான் இந்த வேல்யூ எடுத்து இங்கே போட முடியும். அப்போ B1 எழுதாச்சு. அப்படியே ஆப்போசிட் யார், I2ன்னு எழுதாச்சு. ஓகேவா? இது கன்ஃபியூஷனே இருக்கக்கூடாது. அடுத்து DF வெக்டார் ஈக்குவல் டு என்ன ஈக்குவேஷனு, I2 DL. பாரு, DLோட டைரக்ஷன் எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. அதாவது நம்ம இந்த டைரக்ஷன் எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. நம்ம இது ஆப்ஸ் உங்களுக்கு புரிகிற மாதிரி அந்த நான் கிராஃப் வரைஞ்சி காமிச்சேன். பட் பேசிக்கலி கிராஃப் எப்படி இருக்குன்னா, மேலே இசட்டு, அதாவது இசட்டு, இது ஒய், இது எக்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க. ரைட்டுங்களா? அப்போ மேலே இருக்கிற டைரக்ஷன் என்ன, இசட்டு. இப்போ இசட்டுக்கு என்ன இருக்குது அப்படின்னா கே கேப் அப்படின்னு போடுவோம். இதோட டைரக்ஷன் அது கே கேப், இதோட டைரக்ஷனு ஜே கேப், இதோட டைரக்ஷனு ஐ கேப். இது அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன் I மைனஸ் ஜே மைனஸ் கே. இப்போ கரண்ட்டோட டைரக்ஷன் என்னது, லென்த்தோட யூனிட் லென்த், அதாவது இந்த ஸ்மால் லென்த்தோட டைரக்ஷன் அது கே கேப். ஓகேங்களா? அப்போ இதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே கே கேப்னு போட போகிறோம். ரைட்டா? அடுத்து B1 வெக்டர் வேல்யூ என்னது, μ0 I 2π r மைனஸ் ஐ கேப். அடுத்த ஸ்டெப்பு DF வெக்டார் ஈக்குவல் டு, பாருங்க மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸ் முன்னாடி வந்துடும். மைனஸ் முன்னாடி போட்டாச்சு. போட்டோன்னே யாரெல்லாம் பாருங்கள் இந்த கான்ஸ்டன்ட்டை ஃபஸ்ட்டு எழுதலாம். μ0 2π r. வேறு யார் இருக்குங்க, I1 I2, வேறு யார் இருக்கிறதுங்க, DL இருக்காங்க. DL வெக்டாரு பை வேறு யாருன்னா இருக்காங்களா, இல்லை பை இல்லை கிடையாது. அப்போ DL வெக்டாரு பாருங்க, மைனஸ் ஐ கேப் கிராஸு கே கேப்னு, அது ஐ கேப் கிராஸ் கே கேப்பு ஜே கேப், ஐ கேப் கிராஸ் கே கேப்பு ஜே கேப் எழுதாச்சு. ஓகேவா? இது ஜே கேப். ஓகே, இதே இப்போ அடுத்த இதே ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அங்கே கண்டினியூ பண்ண போகிறோம். இதே ஈக்குவேஷனை அங்கே எழுத போகிறோம். ரைட், இப்போது என்ன பண்ண போகிறோம், இது ஸ்மால் லென்த், அதாவது மேக்னெட்டிக் லோரன்ஸ் ஃபோர்ஸ் ஃபார் ஸ்மால் எலிமெண்ட். நம்ம அடுத்து என்ன லாங் எலிமெண்ட் எழுதணும், அதாவது இன்னும் பெரிய எலிமெண்ட், அதாவது ஃபுல் லென்த்துக்கு எழுத போகிறோம். அப்போது எஃப் வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் μ0 பை 2π r I1 I2 DLக்கு பதிலாக என்னது, எல் ஜே கேப், எல் வெக்டார் ஜே கேப். இந்த வெக்டார் அப்படியே கீழே எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ எஃப் வெக்டார் பை எல் ஈக்குவல் டு என்ன வரும், μ0 என்ன, μ0 மைனஸ் μ0 I1 I2 பை என்ன ஈக்குவேஷனு 2π r ஜே கேப். இப்போ அப்படியே இதுக்கு அப்படியே டிட்டோவாக என்ன பண்ணணும், எங்கெல்லாம் நம்ம B1 போட்டோமோ அங்கெல்லாம் B2, எங்கெல்லாம் எங்கே I1 போட்டோமோ அங்கெல்லாம் I2, எங்கே நான் என்ன சொன்னேன், அடுத்து மைனஸ் போட்டிருக்கோம், அடுத்து என்ன போடணும், ப்ளஸ் போடணும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு ஈக்குவேஷனு. நம்ம அடுத்த இதுக்கு எழுதணும்னா B2க்கு எழுதணும். அதே மாதிரி இதுவும் இப்போ பாருங்கள், அப்படியே எழுதலாமா, டக்குன்னு எழுதலாமா. ரைட்டு, என்ன ஈக்குவேஷன் பாருங்கள், இது மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு கரண்ட்டு I2. அப்போ I2வால் ஏற்படுற மேக்னெட்டிக் ஃபீல்டு எழுதணும். I2வால் யார் ப்ரொடியூஸ் ஆகிறா, B2 வெக்டாரு μ0 I2 பை 2π r. இது என்ன டைரக்ஷனா, ப்ளஸ் ஐ கேப்பு. ஏன்னா இது உள்ளே போகுது, இது வெளியே வருது. அப்போ ப்ளஸ் எக்ஸ் ஆக்சிஸ், அப்போ ப்ளஸ் ஐ கேப்புன்னு போடுறோம். ஓகேவா? இப்போ இது அப்படியே டிட்டோ பண்ணி என்ன பண்ண போகிறோம், அங்கே எழுத போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், அடுத்த ஈக்குவேஷனு DF வெக்டாரு ஈக்குவல் டு I1 DL வெக்டார் கிராஸு அங்கே என்ன எழுதணும், B2 வெக்டார் எழுதணும். B2 வெக்டார் எழுதாச்சு. அடுத்து DF வெக்டார் ஈக்குவல் டு I1 DL வெக்டாரு, இது என்ன டைரக்ஷனில் இருக்குது சொன்னேன், கே கேப்பு டைரக்ஷன், மேலே டைரக்ஷன், அதாவது இசட் ஆக்சிஸில் இருக்குது. அப்போ அதோட யூனிட் வெக்டாரு இன்ட்டு B2ஓட வேல்யூ என்னது, μ0 I2 பை 2π r இன்ட்டு ஐ கேப் ப்ளஸ் ஐ கேப். ஓகேவா? இப்போ அடுத்த ஈக்குவேஷன் எழுதணும் அப்படின்னா DF வெக்டார் ஈக்குவல் டு
μ0/2πr கான்ஸ்டன்ட்லாம் தனியாக எழுதிக்கோங்க. அடுத்து I1 I2 dl வெக்டாரு I கேப் கிராஸ் கே கேப்னது ஜே கேப். ஓகேவா? அடுத்து இது ஸ்மால் எலிமெண்ட்டுக்கான மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ். இப்போ ஃபுல் எலிமெண்ட்டுக்கு எடுக்கிறோம். இப்போ எஃப் வெக்டாரு இதே மாதிரி எல்லுன்னு ஆகிடும், கீழே வந்துடும். கேபிட்டல் எஸ்மா எல்லுன்னு மாறிடும், டிஎல் வந்து எல்லா மாறிடும். அப்போ வந்து எல் = μ0/2πr I1 I2 ஜே கேப். இல்லை முடிஞ்சுது. அங்கே மைனஸில் வரும், இங்கே ப்ளஸில் வரும். இந்த ஈக்குவேஷன் வந்து கிளியராக புரிஞ்சுதா உங்களுக்கு இப்போ? ஓகே, தேங்க்யூ.